ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கவனமாக கேள். பொறுமையோடு கேள். நிதானமாக கேள். மனதில் பதியும்படி கேள். தங்கமே, எத்தனையோ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாய் உன் செவிகளின் மூலம். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்காதே. மனதை அலைய விட்டு இருக்காதே. மன அமைதி உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என் அன்பு பிள்ளையே. இத்தனை நேரம் கால் கடுக்க காத்திருந்தேன். உன் அன்னை உன்னிடத்தில் பேசியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் தவித்துக் கொண்டிருந்தேன் என் தங்கமே. உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசையோடு வந்தேன் என் பிள்ளையே. உன் மனதில் எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது என் தங்கமே. பலரும் உன்னை குழப்பிவிட்டுத்தான் இருக்கிறார்கள் என்பது எனக்கும் தெரியும். எதனால் என் வாழ்க்கை இப்படி மாறி போயின? நிம்மதியில்லாமல் நான் தவிக்கிறேனே. நிம்மதியே கிடைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறதே. நல்லது நடக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறதே. கெடுதல் எவ்வளவு எளிதாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு நல்லது மட்டும் நடக்காமல் இப்படி நான் துயரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்? என் மன அமைதி கிடைக்காதா? ஏன் என்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் நான்? யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தது கூட இல்லையே நான். என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டுதானே இருந்தேன். இப்போதும் இருக்கிறேன். கையில் இல்லாவிட்டாலும் எப்பாடு பட்டாவது என்னிடத்தில் கவலைகளை சொன்னவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் ஏன் துயரம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது? நிம்மதியாக ஓரிடத்தில் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் கூட என்னால் நிற்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேனே தாயே. எனக்கு நிம்மதி கிடைக்காதா? ஓய்வு கிடைக்காதா? என் உயிர் போனால் மட்டும்தான் எனக்கு ஓய்வு கிடைக்குமா? மன அமைதி கிடைக்காதா? நான் இறந்தால் தான் என் மனம் அமைதி அடையுமா என்ற கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவையில்லாததை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். நீ வாழ பிறந்தாய் என் தங்கமே. கெடுதல்காரர்கள் உன்னை சுற்றி இருந்தமையால் உன்னுடைய கிரக சேர்க்கைகளும் உன்னுடைய கர்ம வினைகளும் உனக்கு எதிராக நின்றதால் தான் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து விட்டார்கள். கவலைப்படாதே, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையிலும் மன அமைதி கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையிலும் இன்பங்கள் நடக்கப் போகிறது. இன்ப செய்தி நடக்கப் போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். மனம் விட்டு சிரிக்கப் போகிறாய். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என் தங்கமே. எதன் மூலம் இந்த கஷ்டம் உன்னை தொடர்ந்தது என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? விபூதி மூலம் கிடைத்தது என் தங்கமே. செய்வினைகள் செய்து விபூதியில் கலந்து உன்னிடம் கொடுத்தமையால் தான், அந்த விபூதியை நீ உன் நெத்தியில் பூசியதால் தான் இந்த செய்வினை உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. இதோடு அதை நிறுத்த வேண்டும். இனியாவது யாரும் உன் கையில் எதை கொடுத்தாலும் அதை உன் நெற்றியில் பூசிவிடாதே தங்கமே. ஆலயத்திற்குள் நின்று கொடுத்தால் மட்டுமே அந்த விபூதியை உன் நெற்றியில் பூசு. தேடி வந்து கொடுத்தால் அதை தவிர்த்து விடு. உடனடியாக உன்னிடத்தில் இருக்கும் செய்வினையை தொலைக்க வேண்டும். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகைகள் கலந்த சாம்பிராணியும், செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகள் செய்யும் தங்கமே. இதன் மூலம் உன் செய்வினையை தொலைத்து விடலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது கட்டாயம் நடக்கும். என் அன்பு பிள்ளை, என் சொல்லை கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு உன்னிடத்தில் சொல்ல வந்த உன் அன்னையின் வாக்குக்கு மதிப்பு கொடு. ஓம் சக்தி. நன்றி.